ரொம்ப சுவையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்கிற இந்த வெஜிடபிள் குருமாவோட ரெசிபியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபராசோன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் தான். அப்புறம் ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். வெஜிடபிள் குருமாங்கிறதுனால உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கூசா ஆட் பண்ணுறேன். கூசா வந்து ஒரு 3 சின்ன சைஸ் கூசா, அப்புறம் உருளைக்கிழங்கு, இதில் நான் 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட். அப்புறம் இந்த குருமாக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது அப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்க வேண்டியதான். இது வந்து ஒரு நல்ல ஃபைனான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே சமைக்கும் போது வெங்காயத்தோடையும் நான் உப்பையும் சேர்த்துக்குவேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து கூடவும் செய்யலாம், இல்லை குறைச்சிக்கவும் செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அந்த கிரேவியில் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுப்பை வந்து ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோட அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு நம்ம வந்து இந்த கடாயை வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டியான குருமா. சப்பாத்தி, நான், பராட்டா இது எல்லாத்துக்கு கூடயும் செட் ஆகும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. So I hope you liked the video. Please do subscribe to my channel and thanks for watching.